கூடியிருக்கும் உங்கள் எல்லாம் வணக்கம் தந்திட்டேன். அரசியல் எல்லாம் தெரியாது, அரசியல் எல்லாம் தெரியாது, புராண சக்தி அம்மா எனக்கு கூட அரசியல் எல்லாம் தெரியாது. அதிலே தொடர்பு கிடையாது. நாடக நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நன்றிட்டேன். கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் நன்றிட்டேன். கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும். வெள்ளையடிப்பவன் இல்ல, கொள்ளை கொள்ளை கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும், கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும். குடிச்சுட்டு கும்மாளம் போடட்டும், ஐயா குடிச்சிட்டு கொம்பாலம் போடட்டும். கூட்டு களவாணி சேரட்டும், கூட்டில் களவாடி சேரட்டும். கூட்டூர் கைலாசம் போகட்டும். கோண்டட கைலாசம் போடட்டும். எனக்கு இருக்குது அதனாலே, இலங்களுக்கு அதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே, எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமாளி வந்துட்டேன், குத்தாட வந்துட்டேன். கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் நன்றிட்டேன், வணக்கம் நன்றிட்டேன். தந்துட்டேன் தந்துட்டேன் தந்துட்டேன். அப்படிதான் அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவிருக்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சுட்டான். ஆமாங்க, கூட்டமும் அமோகமா இருக்கு. அடடட எங்க பார்த்தாலும் தலையா இருக்கு. தலையா தான் இருக்கு, காலெல்லாம் உள்ள இருக்கு. எடுத்து வெளியே காட்டுவாங்க. ஐயே வந்தோடனே வம்பு பண்ணி அப்புறம் ஏடிக்கு முடியா போய் இருந்தான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. கூட்டம் நல்லா இருக்குன்னு நானே சொல்லிட்டேன். சில பேர் சொல்லுவேன் கூட்டத்தில், அப்படியே அப்பா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதுமே. என்ன மயத்துக்கு கூட்டத்தில் உண்டு எள்ள போடணும். அதால மண்ணில் ஏன் எடுக்க முடியாம தவிக்க மண்ணில் போட்டு எதுக்கு தேட எதுக்கு சொல்றதுன்னா அந்த கூட்டத்துடைய நெருக்கல். இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. இதே கூட்டம் விடிய வரைக்கும் மாலை மாத்திர வரைக்கும் இருக்கணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. 12-1 மணி வரைக்கும் தான் அந்த விறப்பு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பூ சொன்ன மாதிரி சொன்னங்கி 3 மணிக்கு 4 மணிக்குலாம் அந்த இடம் கிளீனா பழப்பழம். என்ன மற்ற ஊர் மாதிரி இல்லை நம்ம சேக்கிப்பட்டி. சரி, காலையில மாலை மாத்துறது எல்லாருமே இருந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அப்போல இருந்தே அப்படித்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மைதாங்க. சேக்கி வெட்டி எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் வரேன். அப்புறம் நீங்க சொல்றீங்க சேக்கி வெட்டி மட்டுமல்ல, அனைத்து ஊர்களிலுமே அந்த 3 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்கு மேல இடம் பொட்டலாத்தான் கிடக்கும். அப்படி அவங்க இடையில எந்திரிச்சு போயிட்டானா எங்க 4 பேர் சம்பளத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. நெசமாவா? உண்மையா தான் சொல்றேன். நீ சம்பளம் இல்லாம தான் போற. அப்படி போகலைன்னு வைங்க, உள்ள இருக்க உங்க 5 பேர் சம்பளம் நம்ம மைக் செட்டுக்கு பேசின காசு எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுக்கணும். வாங்கிக்க, ஒன்றும் தப்புல, நம்ம செட்டு தான் வாசி. நீங்க இப்ப சம்பளம் இல்லாம நடந்து போக போறியா? பாத்துக்கிறோம். பெரியவர்களே, உங்களை நம்பித்தான் பந்தயம் கட்டியிருக்கேன். காலையில் 3 மன்றத்துக்கு பணம் கட்டினேன். காலகாலத்தில் கிளம்புனீங்கன்னாத்தான் நான் இந்த காசை வாங்கலாம். பெரியவர்களே, சித்தப்பா சின்னம்மா அக்கா அத்தாச்சி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஆமா, எல்லாமே நம்ம சொந்தம் தான். சரி, தயவு சொல்றேன், வீட்டுல இருந்து யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. ஏன்னா நான் 6 மன்றத்துக்கு பணம் கட்டணும். ஆத்தே, நம்மளை காட்டில் 3 மன்றம் கூட எடுத்திருப்பேன் போல இருக்கு. இன்னைக்கு காலம் ஓடுறதே இந்த மன்றத்தை வச்சு தான் ஓடிக்கிட்டு. இந்த மன்றத்தில் எடுத்து அந்த மன்றத்தில் கட்டு. நம்ம நாடக மன்றமே இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற அந்த மன்றம். அந்த மன்றம் இல்லைன்னா நம்ம மன்றத்தை சிரமப்பட விட்டுறோம். ஆக நீங்க நல்லபடியா உட்காந்து கூத்து பார்க்கணும். இந்த கூத்து எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெல்ல தெளிவா எடுத்து சொல்லணுமா இல்லையா? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவை எங்களுக்கு தர வேணுங்க. நாடகத்தை கெடுக்க வேணாங்க, எடுத்து செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக
என்னாச்சு? கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாது, குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது. கூட்டத்தில கூச்ச குழப்பம் செய்யக்கூடாது, குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு காக்கக்கூடாது. ஸ்டாப். ஏன் நிப்பாட்டின? கூட்டத்துல கூச்சல் குழப்பம் பண்ணா நாடகம் கெட்டு போகும். அதான் சொன்னேன். ஏன்னா வெகு பணம் செலவு பண்ணி இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. வாஸ்தவம். அப்புறம் குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாதுன்னு. குமரிகளுக்கு ஏது குஞ்சு? இந்த குசும்பு தானே ஆகாதுங்க. நீங்க தானங்க சொன்னீங்க. நான் ஒரு தெருவில் போயிட்டு இருந்தேன், நீ ஒரு தெருவில் இழுத்து விடப்படாது. என்னைய குமரிக்கு குஞ்சு இல்லைன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க சொல்றீங்க குஞ்சு இருந்தா அது குமரன், அது வல்ல. அப்புறம் குஞ்சு குமரிகள்னா என்னடான்னா, குமரி பிள்ளைன்னா வயசு பிள்ளைன்னு அர்த்தம். சரி. குஞ்சு குமரிகள் அப்படின்னா 12, 12, 12.25. அதுதான் குஞ்சு குமரி. ஓஹோ. அந்த மாதிரி பிள்ளைகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது. ஏன்னா கூத்து பார்க்கறதுக்குன்னு சில குரூப் வரும், இந்த வேலை பார்க்கறதுக்குன்னு சில குரூப் வருவேன். அப்படியா? இந்த யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து பேசணும்னா அவங்க ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி மூத்திர சத்துக்குள்ள விட்டுட்டு அடிக்கிறாங்க, வெளுக்குறாங்க. இங்க நாடக கொட்டாய்க்கு வந்து உட்காந்துட்டோம்னா விடிய வரைக்கும் நாய் பிய முறைச்ச மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போயிடலாம். ஓஹோ. அப்படி செட்டப் பண்ணி வந்து உட்காந்துருப்பேன். சரி. அந்த பிள்ளை ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும், இவன் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன். விடிய வரைக்கும் என்னைய திரும்பி கூட பார்க்கவே மாட்டேன். அந்த பிள்ளையவே தான் குருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். வந்ததே அதுக்கு தானே. அந்த பையன் உள்ள என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சட்டை ஓடுந்தா யார் வேணாலும் இல்லை ஐயா, கோமாளிக்கு என்ன சொல்றாரு என்ன பேசுறாருன்னு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அப்ப என் மேல வர்ற கடுப்பை பார்க்கணும். எப்படி வரும் கோவம்? எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்கார்ந்துருக்கேன் இவ்வளவு பாக்குறதுக்கு. அந்த வெண்ணையவே பார்த்துக்கிட்டு இருக்கா. யார் அந்த வெண்ணெய்? நான் தான் அந்த வெண்ணெய், வேற யாரு? மந்திரம் போடுவேன். தெரியும் பார், தெரியும் பார், தெரியும் பார், தெரியும் பார். லேசா அந்த பிள்ளை அப்படி திரும்பிச்சு அப்படி சட்டை தூக்கிட்டு உட்காந்துருப்பேன். இந்த பிள்ளை அவனை பார்க்காது. அப்புறம் சுக்குமணி காப்பி எங்க வைக்கிறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த முதிய பையன் நம்மளைத்தான் பார்க்கறான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி யாரும் வந்திருந்தா நானும் தொழில் பண்ணணுமா இல்லையா? என்னைய கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் பண்ணக்கூடாது, குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கப்படாது. கூட்டத்தில கூச்ச குழப்பம் செய்யக்கூடாது, குஞ்சு குமரிகளை குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது. அங்க இங்க காலை விட்டு ஆட்டக்கூடாது, அங்க இங்க காலை விட்டு ஆட்டக்கூடாது. ஸ்டாப். இந்த பாட்டை பாட விட மாட்டாங்க. ஹலோ, இங்க வாங்க. நான் கேட்காம பாரு, யாரு கேட்கறது? என்னையா ஏங்க என்ன பாடுனீங்க? அங்க எங்க காலை விட்டு ஆட்டப்படாதுன்னு. அங்க எங்க காலை விட்டு ஆட்டக்கூடாதுன்னா ஏன் பொழப்பு நான் எப்படி ஓட்டுறது? ஏன் காலை விட்டு ஆட்டினா தானே இங்க மேல சத்தம் வரும். மாப்பிள்ள, நான் பொட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு ஆட்டுறத சொல்லல, வேற ஜட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு ஆட்டுறத சொல்றேன். ஐயா, இந்த கூட்டத்துல ஆணும் கலந்து உட்கார்ந்து இருந்தாலும் அக்கா யாரு தங்கச்சி யாரு பொண்டாட்டி யாரு தெரியாம போயிருமா? அது சரி, கண்டிப்பா தெரியும். சில ஆளு இருக்கேன் இந்த கதை கதப்புக்கு லைட்டா கால கையை ஓட்டிடுவாங்க. அப்படியா? இங்க மட்டும் இல்ல, நாடக கொட்டாய், சினிமா கொட்டாய், பஸ், ரயில் அவ்வளவு இடத்துல நடக்குது. எங்க வேணாலும் சொல்லுங்க. பஸ்ல தான் முக்கியமா பார்க்கலாம். எப்படி? கரெக்டா பொம்பளை பிள்ளை எந்த சீட்ல உட்கார்ந்துருக்கோ, நல்ல செவத்த பிள்ளையா சின்ன பிள்ளையா உட்கார்ந்துருக்க பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி சீட்ல இடம் போட்டுருவேன். இடம் போட்டு கீழே இறங்கிடுவேன். இறங்கி அப்படி பேப்பர் பார்த்துட்டு இருப்பார். கரெக்டா வண்டி கிளம்பும்போது குடுக்குன்னு எழுப்பி உட்காந்துக்குருவேன். இவன் உட்கார்றதுக்குள்ள வேற எவனாவது அந்த சீட்ல போய் உட்காந்துட்டான்னா அவனை கலப்புறதுக்கு இவன் மன்ற பாடு இருக்குவாரு. ஐடியா அப்படி சைஸா உட்காந்துக்குருவேன். மயக்கம் ஆகிறது, காத்து வரலன்னா எனக்கு என்ன அந்த ஓரத்துல அவரு சொல்லுவார், அந்த வெங்காயத்துக்கு தான் நானும் உட்காந்துருக்கேன், மூடிக்கிட்டு உட்காரு. அந்த விட மாட்டேன், விட மாட்டேன். சைஸா அப்படி ஒமட்டுவேன். எப்படி? ஐயா வெள்ளை சட்டை நார போகுது பாப்பேன். அட முண்டை வாந்திட்டு நீங்க வந்து உட்காந்து அப்படின்னு நகண்டுருவேன். கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கிட்டு போக போக இவன் டியூட்டி ஆரம்பிச்சிருவேன். எப்படி? சீட்டுக்கு ஜன்னலுக்கு கூட கேப் இருக்குல்ல, ஆமாங்க, அதுல சைஸா கையை விட்டு அந்த சுண்டு விரல மட்டும் அந்த புள்ள முதுகுல அப்படி பட்டும் படாம லைட்டா தட்டுவேன். அது ஏன் சுண்டு விரல மட்டும் விட்டு தட்டுறாரு? அதுதான் டெஸ்ட். சிங்கப்பூருக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது இல்லையா, அந்த பிள்ளை என்னமும் சொல்லுதான்னு பாக்க சுதாரிப்பா இருக்கா. அப்படி தட்டும்போது அந்த பிள்ளை அப்படி திரும்பிச்சு என்னது தூங்குறாங்களா? அதுக்குள்ளேயுமா? ஏடா வண்டி கிளம்புறதுக்குள்ளே தூக்கம் வருது. ஒருவேளை அந்த புள்ள நம்ம சடதான் உரசுது போல இருக்குன்னு பேசாம இருந்துச்சுன்னா இவன் கம்பெனி கொடுக்கும் போல இருக்கு அப்படின்னு அடுத்து ரெண்டாவது வரல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விடுவேன். அப்பவும் கவனிக்கலைன்னா 4 வரலையும் உள்ள விட்டு கப்பனு பிடிச்சி விடுவேன். எதை பிடிக்கிறானோ பிடிக்கவனு கேளுங்க. சரியா சொல்றீங்க. இதுல காலை விடுறான் பாரு. ஆமா, அவனுக்கு கலைமாமணி பட்டமே கொடுக்கலாம். ஏன் தேடுவான் புழுங்க கிண்டுற மாதிரி இப்படியே உண்ட எட்டலைன்னா மூடிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். உன் வளர்த்துக்கிட்டான் காலு எட்டலையே, நமக்கு அதுக்கு இந்த வேலை. இப்ப இருக்க பிள்ளைங்க புறாம இந்த குதி ஒசரமான செருப்பு போடுது. அந்த செருப்பை கழட்டி விட்டு போட்டு காலை தூக்கி முட்டுக்கால் கொடுத்து உட்காந்துரும். இவன் நகுண்டு நகுண்டு குண்டி சீட்டு நுனிக்கு வந்துடும்.
காலத்தான் சுரண்டோம் நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளை விட்டு செருப்பை சுரண்டிக்கிட்டே ஊர் வந்து சேர்ந்துருவேன். அங்க வந்து சொல்லுவேன் சூப்பர் கம்பெனி. என்ன கம்பெனி? செருப்பு கம்பெனியா? அங்கிட்டு இங்கிட்டு ஏன் போக, நம்ம நாடக வண்டியிலே இந்த வேலையை செய்யறாங்க. சும்மா இங்கே இருங்க, தப்பு. ஐயா நீங்க அப்படின்னா ஊர் உலகத்துக்கு புத்தி சொல்றேன், நம்ம குறைய சொல்லாம இருக்க முடியுமா? இங்கே இருங்க, தயவு செய்து சொல்றேன், நம்ம ஆளுகளை அப்படி சொல்லாதீங்க. ஏங்க தூங்குறதுக்கு நேரம் இல்லாம தெரியுறேன், அப்புறம் எங்கிட்டு சொல்றேன் ராஜு. எல்லாரும் உன்னைய மாதிரி என்னைய மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க. அதை சொல்லுங்க. 4 நாமர்தா பையன் இருக்கத்தானே செய்யறாங்க. ஹலோ, என்ன பார்வை சரியில்லை. இல்ல மோகன் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்ல வரேன். என் கண்ணால பார்த்தேன், நடந்த சம்பவம். நிஜமாவா? பைபாஸ் ரோடு வளர்க்கு. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு பாக்குறேன், நல்ல போதாவே. சரி. பொம்பளை பிள்ளை இப்படி உட்கார்ந்துருக்கு சீட்ல. மாமே ஜோதி மாமே சீனு மூடைய கட்டி அந்த புள்ள சீட்டுக்கு அடியில வச்சிருக்காப்பு. சரி. இவன் போதையை போட்டு பின்னாடி சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சீன் மூடைய சுரண்டிக்கிட்டே வர்றான். ஏன் சீன் மூடைய சுரண்டுறாரு? இந்த போதையில இந்த சீன் மூடை மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கும், அந்த பிள்ளை விட்டு குண்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல. சுரண்டி சுரண்டி சீன் மூடைய கிழிச்சே விட்டேன். ஆட சண்டால பைய. நல்ல வேலை சீன் மூடைய கிழிச்சோட சரியா போச்சு. அந்த பிள்ளை விட்டு குண்டியை கிழிச்சிருந்தானா யார் பதில்? உள்ள விரல் போய் மாட்டிக்க. எவன் தைக்கிறது? அப்புறம் என்னாச்சு? கண்டிச்சு வச்சுக்குங்க. அப்புறம் என்னாச்சு? ஏங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க ஒரு வார்த்தை கேட்கலையே. நான் எல்லாம் கண்டிக்க மாட்டேன், நமக்கு எதுக்குது வம்பு? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சங்கத்துல பார்த்தது நிர்வாகத்துல பேசி சரி பண்ணிக்கீங்க. இப்ப சொன்ன ஐடியா நல்ல ஐடியா. நிர்வாகிகள்லாம் இருக்கீங்க, நீங்க பார்த்தது சரி பண்ணிக்கீங்க. நீங்க தானே பெரிய நிர்வாகி, அப்புறம் என்ன நீங்க எங்களை போய் சொல்றீங்க? ஒரு விஷயம், ஆள் இன்னாரும் சொல்லுங்க, சங்கத்துல கூப்பிட்டு கண்டிக்க சொல்லுவோம். ஊரை சொன்னாலும் ஆளை சொல்லப்படாது. இந்தாருங்க, அப்புறம் எப்படி தான் கூப்பிட்டு கண்டிக்கிறது? நாளைக்கு அந்த தவறு மறுபடியும் நடக்க கூடாதுன்னா வேற யாரு? யாரு? நான் தான். என்னது நீங்களுமா? அப்ப நீங்களுமான்னா நீயுமா? எல்லாருமே நம்மள மாதிரி நல்லவங்களா இருக்க முடியுமாடா? அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது, அங்கே இங்கே காலை விட்டு ஆட்டக்கூடாது, அரங்கத்திலே கரகத்தை செய்யக்கூடாது. நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதாரம் எங்களுக்கு தரவு வேணுங்க. நோட்டீஸை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நானே சொல்லிக்கிறேன். எதுக்கு மாமே வந்திருக்காரு? மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சேக்கிப்பட்டி கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயம் மாசி பெரும் திருவிழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களே இன்றைய தினம் நடைபெறுகின்ற நாடகம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சேக்கிப்பட்டி பெரிய தம்பி ஆசாரி வகைரா வி பெரியசாமி ஆசாரி மகன் பழனிசாமி ஆசாரி குணாவதி தமிழ்ச்செல்வி இவர்கள் குடும்பத்தார்கள் உபயமாக நடத்தும் நாடகமாக இந்த வண்ண மின்னொலி கழகத்தில் நடைபெறுகின்ற நாடகம் வள்ளி திருமணம் என்ற நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறுகிறது. நாடகத்தில் பங்கு வரும் நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ் பெற்ற அன்பு தம்பி தமேந்திரன் அவர்கள் இங்கே வேலன் விருத்தன கிடைக்க காத்திருக்கின்றார். அவருக்கிடையாக குயிலினுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரம் KA நந்தினி அவர்கள் இங்கே வெள்ளியாக கிடைக்க காத்துள்ளார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் கும் கும் என்று திருமணத்தை நடாத்தி வைக்க காத்திருக்கின்றார் அன்பு சகோதரர் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் உடப்பமட்டை சார்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாரதம் கிடைக்க காத்துள்ளார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக, அதாவது பக்க மேளத்தை தான் நியாயமாக முதல்ல சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு தாயும் தகப்பனும். ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னா பெட்டிக்கார அம்மா மிருதன்கார அப்பா ஆல்ரவுண்டு சித்தி தலைக்காரு அது பேர பிள்ளைய நாங்கள் தான் புள்ள ஊட்டிய. அதனால சொத்து பேர பிள்ளைகளுக்கு தான் சேரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் முக்கியம். இங்கே தாயாக அமர்ந்து அருமனை திசைத்துக் கொண்டிருக்கின்றார் அருமனை சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் அருமனையும் அன்பின் பாடல்.
நன்றி நன்றி நன்றி. சிறப்பான பாடல், நல்ல பாட்டு. அந்த பாட்டை எவ்வளோ அழகாக பக்குவமாக வாயில் பாடுற மாதிரியே தன்னுடைய விரலில் நல்ல ஒரு சின்ன ஒரு பிசகல் கூட இல்லாமல் டின் 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 டம்மரர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 
தம்பி மிருதங்கம் தான். கொஞ்சிட்டேன் அப்படியே கிண்ணு 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 தொப்பி. அதுதான் அது அண்ணன் தம்பி மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். அனுசரிச்சு எனக்கு தெரிஞ்சு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. சரி. தாய் தகப்பு இல்லாதவங்க பாவம். ஓஹோ. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் தம்பியை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சுட்டான். சரி. இவன் படிக்கலைனாலும் தம்பி படிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது சரி 12வது வரைக்கும் உள்ளூரில் படிச்சுட்டான். சரி. அதுக்கு மேலே மேல் படிப்புக்கு சென்னை அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டான் வெளியில. அப்போ போகும்போது தம்பியை கூப்பிட்டு சொன்னா, தம்பி நீ சென்னை போகிற இடங்களில் சரியில்லாத சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாது, தவறான பழக்கங்களை பழகிடக்கூடாதுப்பா, நம்ம குடும்ப பேரை காப்பாற்றணும். அப்பா இல்லாமல் நான் அண்ணன் வளர்த்த புள்ள, நீ பேரை கெடுத்துடாது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குடான்னு சொன்னேன். அண்ணே நான் குடும்பத்தை கௌரவமாக அண்ணத்துக்கு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தா கோயிலில் போய் முத்தாலம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு உன்னை வண்டி ஏற்றி வரேன்டா வாடான்னு கூப்பிட்டு போய் குலசாமியை கும்பிட்டு நம்ம குலசாமி கோயிலில் முத்தாலம்மன் கோயிலில் போய் நின்று சாமியை கும்பிட்டு பூசாட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பூசாரி சாமியை கும்பிட்டு விபூதியை கொண்டாந்து அண்ணன்கிட்ட கொடுக்க வந்தான். அண்ணன் சொன்னான், எனக்கு அப்புறம் கொடுங்க, முதல்ல அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. விபூதியை கையில் வாங்கினான்ல தம்பி. அண்ணங்காரன் சொன்னான், நீ படித்து கிழிச்சது போதும், நீ வீட்டுக்கு வா, எருவு மாடு மேய்க்கலாம்ட்டான். ஹலோ, இவ்வளவு நேரம் பெரிய படிப்புக்கு அனுப்புறோம்னே அதை செய்யறோம்னா விபூதியை வாங்கணும்னு ஏன் அப்படி சொன்னான்னு பார்த்தா மேட்ரு அங்கதான் இருக்கு. என்னங்க நம்ம எல்லாம் விபூதியை கையில வாங்கினா என்ன செய்வான்? பூசுவான், கையில போட்டுக்குருவான், உடம்புல தேய்ச்சிக்குவான். விபூதியை இப்படி கையில வாங்கணும்னு சக்கு 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 சக்குன்னு ஆரம்பிச்சிட்டான். அப்படியே தேய்ச்சிருக்கான் உள்ளங்கையில வச்சவனே. அண்ணன் பார்த்தேன், விபூதியவே இந்த உருட்டுறான்னா அவன் எக்கச்சக்கமா அந்த வேலை வளையிருக்கான். இவன் போய் சென்னையில் படித்து மயிரை பிடுங்கினது போதும், வந்து சேருங்க. அப்படி அண்ணன் தம்பியா நீங்கள் இருந்துடக்கூடாது. அப்படி எதுக்காக சொல்ல வரேன்னா, பக்க மேளம்தான் இந்த நாடகத்தை கொண்டு செலுத்துறது. கண்டிப்பாக நீங்கள் காட்டுற வழியில தான் நாங்கள் போகணும். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை நடந்துச்சு. என்ன வேலை? எங்கள் தெருவுக்குள்ள காலையில் அப்படி முழிச்சு பார்த்தேன், ஒருத்தன் குழி நோண்டிக்கிட்டு இருந்தேன். சரி. ஒருத்தன் குழி எதுக்குடா நோண்டான்னு பார்த்தேன், எனக்கு தெரியல. குழியை நோண்டிட்டு 2 அடி கேப் விட்டு குழி நோண்டிக்கிட்டே ஒவ்வொரு குழியா நோண்டிக்கிட்டே போறேன். 2 அடி கேப் ஒரு குழி, 2 அடி கேப் ஒரு குழி நோண்டிக்கிட்டே போறேன். இவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் வந்தவன் இந்த குழியை மூடிக்கிட்டே போறேன். சரி. எனக்கு புரியல, எதுக்கு இவன் குழியை நோண்டுனான், இவன் ஏன் அதை மூடுறான்? இதுக்கு நோண்டாமலே இருந்திருக்கலாமே. தம்பி என்னையா வேலை பார்க்குறியன்னே, உன் வேலை மசுரப்பாரு, அரசாங்க வேலைன்னே நிப்பாட்டிக்கிட்டேன். கவர்மெண்ட் வேலைன்னா அதில் நம்ம தலையிடப்படாது. அதில் 1000 சிக்கல் இருக்கும். இருந்தாலும் மனசு கேட்கல, எதுக்கு தோண்டுனாங்க, எதுக்கு மூடுறாங்க தெரியல, மனசு வலிக்குது இல்ல. என்னடா தம்பி என்ன? அப்பதான் சொன்னே, கான்ட்ராக்ட் எனக்கு குழி நோண்டுற கான்ட்ராக்ட் வேற பாரு, அவனுக்கு குழியை மூடுற கான்ட்ராக்ட் தனியா கொடுத்துருக்காங்க. அதுல என்ன இன்னொரு கான்ட்ராக்ட் ஒருத்தனுக்கு கொடுத்தாங்க. நான் குழியை நோண்டனோனே அதுல ஒரு செடியை கொண்டு வந்து நடனமே, கண்டு வச்சதுக்கு அப்புறம் இவன் மூடணும், அதுதான் கான்ட்ராக்ட். நான் அப்பவே ஓனர்கிட்ட கேட்டேன், ஐயா கண்டு வைக்கிறேன் வரல, நாங்கள் என்ன செய்யணும் கேட்டேன். அவன் சொல்லிட்டான், உன் வேலையை நீ ஒழுங்கா பாரு, அடுத்தவனை குறை சொல்லாதேன்ட்டான். இவன் நோண்டுறபடி நோண்டுறேன், அவன் மூடுறபடி மூடுறான். கண்டு எதில் கொண்டு வைப்பாங்கன்னு தெரியல. கேட்டா அரசாங்க வேலைட்டாங்க. நான் வாயை மூடிக்கிட்டேன், அதோட இது நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த எதுக்கு வம்பு? அந்த மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது. நல்ல வழிகாட்டுதலா இருக்கணும். அது கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறீங்க. இங்கே சிறந்த முறையிலே மிருதங்கத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றார் என் அன்பு தம்பி, பாசத்திற்கு அன்புக்குரிய, நாடக உலகத்தில் முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன். இன்னைக்கு அவர் மாணவன் அல்ல, அவர் ஆசிரியர் ஆயிட்டார், ப்ரமோஷன் ஆயிட்டார். நிறைய மாணவர்களை அவர் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அன்பு தம்பி ஆவுடையார் கோவிலை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம், டோலக், தபேலா, தொப்பி.
அப்படி குன்னட்டனா 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 குன்னட்டனா. நல்ல நல்ல ஜோரா ஒரு கை தட்டுங்க எல்லாருமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உயிரை கொடுத்து அடிச்சிருக்கேன். இல்ல இன்னைக்கு தான் 3 கட்டலையே வச்சு நான் பாக்குறேன். எங்க என்ன எல்லாரும் வந்து நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் தாயா பார்க்க வந்திருக்காங்க, கலாட்டம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி ஒரு ஆரவாரமா, ஒரு உற்சாகமா, ஒரு கை தட்டி அப்படி சந்தோஷமா இருந்து பார்த்தா தான் அது நிகழ்ச்சி. தட்டுவாங்க. இப்ப சொல்லி இங்க இருக்காலும் தட்டிட்டு இருக்காங்கல்ல, நமக்கு அது போதும். விடிய விடிய வாசிக்க போறோம்ல. ஆமா, அப்பா இடையிடையே தட்டுவாங்க. அருமையான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆள்ரோடு சேர்த்து கொண்டிருக்கிறார் பலவாத்திய மன்னன், பெங்களூரை சார்ந்த. பெங்களூரா? பெங்களூர்ல இருந்து கூட்டு வருவாங்க நீங்க ஊர் சம்பளத்துக்கு. பெங்களூரா? பெங்களூர் ஆத்தங்குடி பெங்களூரை சார்ந்த அன்பு உள்ளம் ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆள்ரோடு சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். கரெக்டாக துறை வாய்க்கு நேரம் வைங்க, பாடுற மாதிரி ரொம்ப உருவிடாத, வெளியில் வந்துடுறேன். வெளியில் வரப்போகுது சொன்ன வந்துடும். யாரும் இல்லை. இனிமேல் பிறக்கின்ற குழந்தைகள் வயிற்றுலேருந்து வரும்போது செல்போனோட தான் வரும். கருணை கவச குண்டலத்தோட பிறந்தது மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டியிருக்காங்கல்ல. ஆமாம், இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல. இருக்கு. இதுல செல்போன் இல்லாத கையை தூக்க சொல்ற எத்தனை பேர் தூக்குறா பாக்குறீங்களா? சொல்லு வாப்பா. எல்லாருக்கிட்டையும் செல்லு இருக்குங்கிறியா? சொல்லு வாப்பா. செல்லு இல்லாம இருக்காங்க. எங்க சொல்லு வாப்பா. தயவு செய்து செல்லு இல்லாத கையை தூக்குங்க. டேய், நீங்களாம் அரட்டிக்கிட்டுறா, உங்களை கணக்கில் சேர்க்கல. என்ன போய் செல்ல தொலைச்சு விட்டியாப்பு? அந்த ஆமா இருந்திருக்கு, தொலைஞ்சு வச்சா. மெஜாரிட்டி நம்ம பக்கம் தான். சரி, இறக்கி கை வலிக்கும். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? செல்போன் சீரழிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கடுப்பாயிருவேன். 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா கடந்து பதறான் நம்ம ஆளு. மைக் செட்டு காட்ட போய் கெஞ்சிறான், அண்ணே 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேனே, அண்ணே செல்லு மண்டையை போட போதுனே, அண்ணே 9 மணிக்கு அந்த பிள்ளை கரெக்டாக ஃபோன் அடிப்பானே, எடுக்கல என்ன தேவையா அப்பல யாத்திரை பேசிக்கிறது வந்து விளக்கமாத்திலே அடிப்பானே, கெஞ்சிறான். ஓட்ட கண்ட இடம்லாம் சார்ஜரை மாட்டுறான். எப்படி? முந்தா நாள்லாம் நான் மல்லாக்கா படுத்து தூங்குறேன், என் மூக்குள்ள ஒன்று ஒருத்தன் சார்ஜரை மாட்டி. சார்ஜரையே மூக்குள்ள மாட்டினாரு. இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல வேளை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமுக்கிருந்தாங்க. ஐயோ, மூச்சு முட்டிருமே. கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தான். அந்த செல்போனை நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். நல்லதானா அங்க எடுத்துக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க? வாட் இஸ் த மீனிங் த சம்சாரி? சம்சாரினா யாருன்னு கேக்குறீங்க? வெயில்ல நின்று வேர்வை சிந்தி உழைச்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரியை போட்டு வருஷத்துல ஒரு நாள் இப்படி திருவிழா வச்சு அதுல ஒரு நாடகத்தை வச்சு நம்மளை 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய பிரியாணி ஓட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களோ, உழைக்கு வர்க்க இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆமா, இவங்க எல்லாருமே சம்சாரி தான், முதலாளிமார்கள். நானும் சம்சாரி தான். எனக்கு நெத்தி வேறு நிலத்துல சிந்துது. ஏங்க அது என்னங்க உங்களுக்கு 12 மாசமும் வேர்க்குது? ஐயோ, ஏசி ரூம்ல படுத்தாலும் வேர்க்கும். யாரோட?
சரி நமக்கு தேவையில்லை. அரோகரா. அரோகரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. போயா, சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன், சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவர் காவியை கட்டிட்டு கையில் திருவோடு வச்சு கோயில் வாசல் உட்காந்தா 2 உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவ்வானுக்கு போகிறாரு. அவருக்கு செல்லு வாங்கிட்டு சிஎம்டியா பேசப்படுறாரு. உருண்டை சின்னதாக இருக்கணும். ஆமா, சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எப்படி பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியாரை சொல்றியா? படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அத்தா கேட்டுக்கிறங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? படிக்கத்தான். நம்பி அனுப்ப முடியல இப்ப பிள்ளைகளை. ஏன்? அந்த லட்சணத்துல இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? 4 நல்லது இருக்குத்தான் செய்யும், கெட்டது தான் இருக்க செய்யும். தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? தேவையில்லாத படம் நீ, அது என்ன படம்? புரியுற படமா, மலையாள படமா? புரியுற மாதிரி சொல்லவா? ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? நீ இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஏதை மறைக்கிற. எப்படி? அது என்ன ஆபாசம்னா? முதல்ல என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ அம்மனமா இருந்தா அதுக்கு பேர் ஆபாசம். நிர்வாணமா இருந்தா ஆபாசம். ஆமா. நீ பிறக்கையில எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டா பிறந்த? இல்லையா, அம்மனமா தான். அப்புறம் என்ன? அப்ப மட்டும் தூக்கி கொஞ்சினாங்க, அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே இது ஆபாசம் ஆயிருச்சா? ஆபாசம் என்பது நம் உடையில் அல்ல, நம் பார்க்கின்ற பார்வையிலே தான் இருக்கிறது. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். பார்க்கின்ற பார்வைதான் வித்தியாசம். கையெடுத்து கூப்பிடுறதும் பெண்ணு தான், கையை தட்டி கூப்பிடுறதும் பெண்ணு தான். நடக்கிறதா இருக்கு. மறைக்கிறத மறைக்கணும், திறக்கிறத திறக்கணும். எங்க திறக்கணுமோ அங்க திறக்கணும். ஏங்க இப்ப எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் பாரு. அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லு? கருமம் கருமம் கருமம்னா நீ வேணா தெளிவா பாடு. நான் பாடவா? மொட்டை அதுக்கு நான் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல. இதுவா நாகரீக சொல்லு சொல்லு, எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. ஆமா, தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறான். அப்படி புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறான். செல்லாத வீதியில செத்து கிடக்குறான். அவன் செல்லாத வீதியிலே செத்து கிடக்குறான். செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு? உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல பொளந்துட்டு கிடைக்கும். ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கி அந்த செல்போன் வாங்கலாம். அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்கை வாங்கி, அடிபட்ட வண்டியை வாங்கிடலாம். 50 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி கட்டுற பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னடி? என்னங்க? நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன், வைடி. சேலையை வத்துக்கிட்டு இருக்கியா? அடி செவிட்டு சிரிக்கி. ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன், வை. இந்த செவிட்டு முண்டை காது கேட்காது. இந்தாங்க கேக்குதா? எனக்கு கேக்குது, உனக்கு கேட்கலையே, நான் என்ன பண்றது? பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, வந்திருக்காங்க, பணம் கொண்டு வர சொன்னாங்க. இந்தாடி, ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கும், உன்னை ஓயாம போன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். காம்புல அடி ஓட்டுருச்சா? அடி வந்தானே தூக்கி போட்டு என்ன இளவு சொல்லியாதே போன வைடி. நீ போன வையா. ஒரு பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லாம் என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கா. நான் நாய் மாதிரி எத்தனை நேரம் அந்த வீதியில வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிட இல்ல மாமா. போன் பண்ணாதான் உன் நம்பர் பிசி பிசினே வருதே செல்லாம். மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயா அதுவுமா? நீங்க நல்ல 25,000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்ட ஒன்று வாங்கிட்டு வரீங்களா?
மாமா சம்பாதிக்கிற ஊரா உனக்கு தானடி. வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறியே. இப்படி சின்ன வீடு பொண்ணா சிரிச்சு பேசுறா. வாங்கின சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வீட்டுல பொண்டாட்டி உள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய திருநீர் இட்டு அந்த விபூதியை பூசிக்கிட்டு ஒரு கட்டிங்க போட்டு பயா லூசு நல்லா வந்து எனக்கு பயா அதிகாலையில் இந்த கட்டிங் போட்டா வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டு தான் வேலைக்கு செல்ல. அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. உண்மைதான். இப்ப குக்கர் சோறு நீராகிறதுக்கு வழி இல்லை. ஏன் எந்திரிச்சோன்னா கட்டிங்க போடுறோம்? ஏன்? அப்பதான் அந்த கையால் ஆட்டம் நிக்கும். மொத்தமா நின்றுக்கிற அப்புறம் கட்டளை தூக்கி வச்சு கட்டிடுறாங்க. சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும்? கொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டேன். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைங்க ஆப்பரில் காய்ச்சி ஏற்றி விட்டுனா வீடு சூப்பரா இருக்கும். கேட்டுக்கடா மோனு. எங்கோ நிறைந்து செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் அண்ணா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. இப்ப காலேஜ் போன பொண்ணு ஆளுக்கானுங்க. மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானுங்க. பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க. பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. மிஸ்டர் வண்டு முருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? கடுப்பேத்துறார் மயில. காதலை கொச்சப்படுத்தினா என்னால தாங்க முடியாது. ஏங்க? காதல் என்பது ஒரு உயிர் மூச்சு. ஆமா. அது ஒரு ஜீவ நாடி. ஆமா. ஒரு இருதய துடிப்பு. ஆமா. காதல் இல்லையே இந்த உலகமே இல்லை. ஆமா. உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாரு காதலை பத்தி. எது? உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? ஏங்க எனக்கிட்ட சொல்றியா காதலை பத்தி? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிட்டியா? நீ பண்ணியா? ஆமா 35-40 காதல் பண்ணியிருக்கேன். காதல் புனிதமானது. 35-40 காதலா? இதுக்கு பேர் புனிதமானது? ஆமா. கல்யாணம் பண்ணியா? 4 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. புள்ள குட்டி? புருஷனுக்கு 2 பயலு ஒரு பொண்ணும், ரெண்டாவது புருஷனுக்கு ஒரு பையன் மட்டும். இப்ப நமக்கு மாசமா இருக்கு. காதல் புனிதமானது. அந்த வார்த்தை சொன்னா வாயை கிழிச்சு முடியும். இந்த பொண்டாட்டி எல்லாம் இப்ப இங்க உங்ககிட்ட தானே இருக்கு. இல்ல 3 பொண்டாட்டி அவங்க புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக. இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம் பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து விரட்டி விரட்டி விளக்க தோணுது. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட வாசப்படியில நின்னு போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவரு போயிட்டாரு நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ள காதல். மகாபிரபு மகாபிரபு ஒரு வாரத்தில் உலகத்தை அடக்கிட்டியடா. கேட்டீங்களா? போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதலா, போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். எம்பிட்டு வீட்டில் நுழைஞ்சானு தெரியல. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. நம்ம அப்ப பாட்டை காலத்திலே செல்லு ஏறுங்க. இப்ப சின்ன சிறுசு கையில் எல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்துக்கு செல்லு. எனக்கு முதல்ல ஒரு உண்மை தெரிஞ்சாங்க. இந்த செல்லு அதுல நொட்டை இதுல நொட்டைன்னு முதல்ல சொன்னேன். இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்ற. அது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து கருங்கால குடிக்க அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டோம். இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க. சரி எங்க இருக்கிய? ஏண்டி டவுனுக்கு வந்திருக்கேன்னா காலையில சாப்பிடாம கூட போயிட்டியா? வெயிடி சாப்பிட்ற மயிர போறேன். வரையில கோச்சுக்காம வரையில பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. தெரியும் வெயி. வீட்டில் இருக்கையில சொல்றதுல வெளியில வந்ததுக்கப்புறம் நச்சுன்னு போன போடுவோம். எங்க வயலுக்கு தெரியும் உரமுடனுக்கு தான் வந்திருக்கேன். வேலையை பாரு. கடுப்பாவே பேசுறியாங்க. எவ கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வந்த நான் கழுத்துல எரிமிச்சு போடுவேன். சரி ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு 2 கிலோ கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் கொப்பனை வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டியோ? கறி எடுக்காம வந்துட்டியன்னா என்ன டெக்னிக் பாரு கறி எடுக்கிறதுக்கு. ஏங்க என்ன நம்ம பையன் சின்ன பையன் கடைசி பையன் இருக்கான். அவனுக்கு என்ன காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்ச அடிக்காம மயிரை புடுங்க. கம்மாய்க்குள்ளே ஆடுறேன். கண்டிக்க துப்பு இல்லை களி. எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டுவியா? அப்புறம் யாரடி சொல்ல? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவங்க அப்ப மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறான். அதை சொல். ஏய் நான் தாண்டி அப்பா நொழி மேலே வந்து வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு ஹலோ என்னங்க? ஏய் சொல்லுங்க. ஏ என்னங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? தெரியுமா என்ன அரியம்மா?
எங்கே இருக்கு? பாத்ரூம்லையா கிச்சன்லையா? கிச்சன்ல தான் தண்ணி சத்தம் கேட்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சமைக்கிறேங்க. சரி, வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிட்டா. புதுசாக வந்திருக்கு, நல்லா நின்று பேசுங்கிறாங்க. வாங்கிக்கவா? இந்தங்க காசை கரியாக்காதிய. ஏன்? உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது. ஹலோ, மாமனாருக்கு 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. ஆமாம், அவன் நெஞ்சடிச்சு சாப்பிட்டு அதோட. மாமனார் மாமியா வந்திருக்காங்கிறேன். இதுங்க எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு செல்லு. அருமையான நன்றி 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 நன்றி. செல்போனால் ஏற்படும் தீமைகளை எடுத்து சொல்லியிருக்கின்ற துரைராஜுக்கு நல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கின்றார் என் அன்பு மாமா. அரசர்குலம் கீழ் பாதி மேல் பாதி நடுவிலே சோதி. அதுக்கு அடுத்தபடியாக பபுனாக நடித்த உங்களை எல்லாம் கேள்விக்கு காத்திருக்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்றும் பெற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பன் ஆர்பி அரியரனாகிய நான் பபுன் காமிக்கு பொம்பளை அவையாரு போக்குவரத்து எல்லோரும் குதிரை எம்பிட்டு நம்ம தான் அடைக்கணும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். என்ன கோள்? நாடகம் முடியறது இருந்து பாருங்க. ஏன்? எல்லா நாடகத்திலும் முருகன் வருவாரு, முருகனை சந்திக்க நாரதர் வருவாரு. இன்றைக்கு ஔவையாரெல்லாம் வருவாங்க. முழிச்சிருந்தா வேற பார்க்கலாம். இல்லைன்னா அப்புறம் அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். நீங்கள் அங்கே போய் தேடிட்டு கிடக்கணும். இங்கே வந்திருக்கலே செத்த முழிச்சு பார்த்துக்கிறங்க. என்னோடு இணைந்து நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அப்பா அப்பா நல்ல சமூக கருத்துள்ள பாடலை வாசித்து காமித்த அன்பு மாப்பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பேர் சொன்னா அப்படி தான் வாசிக்கணும். அதான் உண்மைதான். இங்கே சிறந்த முறையில் ஒலிபெருக்கி வைத்து பெருமைப்படுத்தி கொடுக்கின்றார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு எங்களது வாசுகி எலக்ட்ரிக்கல்ஸ் மதுரை. வாசுகி எவ்வளவு அழகான பாட்டு. ஆலை கரும்பாலை நாம் அருள்தானே சோரோக்குது சாரை பாக. ஒத்துக்கிறேன். மிக அருமையான பாடல். எவ்வளவு சவுக்கமா நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும்